இப்போ நம்ம அரசியல் வாரிசு அரசியல் பாக்குறப்ப இப்ப மதிமுகவுல வந்துட்டு தொடர்ச்சியா குழப்பங்கள் இருப்பதை பார்க்க முடியுது சார். ஆரம்பத்துல வந்துட்டு துரை வைகோ அவர்களை கட்சி பொறுப்புல உட்கார வைக்க மதிமுக நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறம் தான் வந்துட்டு துரை வைகோவுடனான பிரச்சனை காரணமா பல நிர்வாகிகள் என்ன முரண்டு நிற்பதை பார்க்க முடிஞ்சது. இப்ப கூட்டணியிலேயே வந்துட்டு துரை வைகோவால ரொம்ப குழப்பம் ஏற்படுறதையும் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில 12 தொகுதிகளை கேட்க வேணும்னு துரை வைகோ சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு திமுக கூட்டணியில வந்துட்டு இத்தனை தொகுதிகள் கேட்போம்னுட்டு நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னுட்டு வைகோ அவர் சொல்றாரு. மதிமுகல என்னதான் சார் நடக்குது? ஏன் இந்த குழப்பம்? அதிமுக வந்து 25 வருஷம் ஆச்சு. அப்பெல்லாம் சின்ன பையன் அந்த துறை எல்லாம் இவனை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். 98 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணிக்கு உருவாக்குறதுக்கு நான் எல்லாம் ஒரு பில்லரா இருந்தவன். காளிமுத்தை போய் பார்த்து ஏற்பாடு பண்ணவனா நான். அதே மாதிரி திருலோகச்சந்திரன் உதவி பண்ணார் டைரக்டர். அப்படி வைகோ வந்தால்தான் நான் நம்புவேன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. பிறகு காளிமுத்துக்காரர் படுத்துட்டு போய் பேக் சீட்ல படுத்துட்டு போய் அப்ப திமுக ஆட்சி. அதுக்கு பிறகுதான் இவங்க நம்பினாங்க. அப்ப நம்பும் போது ஜெயலலிதா வந்து 5 சீட்டு கொடுத்தாங்க. 5 சீட்டு 5 சீட்ல முதல்ல 2 சீட் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. வடசென்னையில KS ராதாகிருஷ்ணன், சிவகாசி வைகோ. வடசென்னையில ஜெயக்குமார் அறிவிச்சாச்சு. அமைச்சர் ஜெயக்குமார் எனக்காக மாற்றி முரசொலிமார மத்திய சென்னைக்கு போட்டாங்க. பிறகு திண்டிவனம், தஞ்சாவூர், பழனி மூணுமே கேட்கிறோம். ஜெயலலிதா எங்களுடைய ட்ரெடிஷனல் கான்ஸ்டியூன்ஸ் எல்லாம் நாங்க கொடுக்க முடியாது, எம்ஜிஆர் காலத்துல நாங்க வச்சிருக்கிறது சொல்லிட்டாங்க. அப்போ சேடபெட்டி முத்தையா, பின்னாட்கள திமுக வந்த சேடபெட்டி முத்தையா அவர் தான் பொருளாளர். அதே மாதிரி கரூர் சின்னசாமி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன். பிறகு முத்தியாடு சொல்லி எப்படியோ அந்த 3 தொகுதியும் வாங்கணும். 3 தொகுதி வடசென்னை, சிவகாசி, திண்டிவனம், தஞ்சாவூர், பழனி. இப்படி வாங்கும்போது ஒரு மாலை பொழுதுல ஜெயலலிதாட்ட கையெழுத்து வாங்கி ஒப்பந்தம் ஆகிப்போச்சு. ஒப்பந்தம் ஆகிட்டு அறிவிக்க போகணும். எங்க தாயத்துக்கு போறோம். தாயத்துக்கு போகும்போது ஒரு பொதுவா உட்கார்ற இடம் ஒண்ணு இருக்கு. ஒரு ஆன்டி ரூம் ஒன்று இருக்கும். உட்கார்ந்து உள்ள பேச அவர் கொஞ்ச நேரம் வைக்கோலாம் அங்க வந்து பகல தூங்குவார். மத்தியானம் சாப்பிட்டு போய் நாங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கோம். அப்போ மதுராந்தக ஆறுமுகம் இப்ப இல்ல உயிரோடு. செஞ்சி ராமச்சந்திரன் இன்னைக்கு இருக்கிறாரு. கண்ணப்பன் இங்க இருக்கிறாரு. அதே மாதிரி செல் கணேசன் இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது வைகோ சொல்றாரு, அண்ணே வடசென்னை இப்ப அறிவிக்க முடியாது. ஏன் அறிவிக்க முடியாதுன்னு கேட்டார். நானும் நாயுடு, KS ராதாகிருஷ்ணன் நாயுடு பக்கத்து ஒரே சமுதாயம் அறிவிக்க முடியாது. நான் சொன்ன அன்னைக்கு நான் வந்து சட்டமன்றத்துக்கு தான் போகணும்னு நினைச்சேன். 2001ல 96லயே நான் தான் மதிமுகவிலே அதிகமா ஓட்டு வாங்கினேன். நான் இப்ப விரும்பல. நீங்க வேண்டி விரும்பி வடசென்னை வாங்கலாம், பாத்துக்கலாம், நீங்க நில்லுங்க, நீங்க தான் கட்டாயப்படுத்துறீங்க. அது பிறகுதான் கண்ணப்பண்ணே இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த இருக்காரு சொன்னேன். மதுராந்தகம் ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? அவருக்கு கட்சியிலே உழைக்கிறாரு. ஐநா சபைக்கு வேலை கிடைச்சது போகல. மதிமுக இருந்தாரு. யூஎன்ல நியூயார்க்ல வேலை கிடைச்சது போகல. அவர் நல்லா பிராக்டிஸ் பண்றா. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பாரு. அவர் இங்கேதானே 3-4 வருஷம் 96ல இருந்து இங்கதானே இருக்கிறாரு. நம்ம பாட்டியா எல்லாரும் போனவொன்னு பாட்டி ஆஃபீஸ்ல எல்லாம் அவர் ஒருத்தர் தானே இங்க இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அவர் கொடுக்கல எல்லாம் என்னன்னு விரிவா பேசுறாரு. அதே மாதிரி கண்ணப்பன்னு சொன்னாங்க. செஞ்சி ராமச்சந்திரன் கொடுக்கல தப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த எல் கணேசன் எவ்வளவோ எல் கணேசனுக்கு உதவி பண்ண. அந்த எல் கணேசன் பேசவே இல்லை. வைகோ சாயல்ல அவர் இருந்தார். அப்படி 4 தொகுதி அறிவிச்சாங்க. சிவகாசி வைகோ, திண்டிவனம் செஞ்சி ராமச்சந்திரன், அதே மாதிரி தஞ்சாவூர் எல் கணேசன், இங்க வந்து கணேசமூர்த்தின்னு கண்ணப்பனுக்கு சொல்லிட்டு மறுபடியும் கணேசமூர்த்தின்னு அறிவிச்சாங்க. வட சென்னை அறிவிக்கலாம். பிறகு உடனே அந்த அம்மா ஜெயலலிதா லைன்ல வந்து சேடப்பட்டி முத்தியாட்ட கேட்கறாங்க, என்ன ஸ்க்ரோல் ஓடுது அவர் பேர்லயே KSR பேர்லயேன்னு. எனக்கு லைன்ல தெரியாதுங்க, நீங்க வைகோட்ட கேட்டுக்கோங்க, ஏதோ விளையாடுறாருன்னு சொல்லிட்டேன். அது பிறகு அதுக்கு அடுத்த நாள் பிரீஸ் ஹோட்டல்ல ரம்சான் நோம்பு திறக்கிறாங்க. பிரீஸ் ஹோட்டல் பூந்தமல்லி போகும்போது ஜெயலலிதா வைகோடே பேசல. ராமதாஸ், சுப்பிரமணிய சாமி, இல கணேசன் எல்லாரும் வர்றாங்க. எல்லாருமே பேசிட்டு போயிட்டாங்க.
போகும்போது என்னை பார்த்து என்ன உங்களை எப்படி ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னை பார்த்து சொல்லிட்டு நான் அப்படிதான் வைகோ இருந்தார். அதுக்கு காரணம் என்ன, இந்த பையன் அப்பவுமே தலையெடுத்துட்டான், கொடுக்க கூடாதுன்னு, எனக்கு கொடுக்க கூடாது ஒரே கமிட்டா. ஆனா அந்த நேரத்துல வன்னியரான செஞ்சி ராமச்சந்திரன் சபாபதி ரெண்டு பேரும் ஒரே ஜாதி சொந்தம் போட்டாங்க. நான் உழைப்ப அன்னைக்கே இந்த பையன் தலையெடுத்துட்டான். யாரு? வைகோ பையன். அவனா சின்ன பையனா, ஸ்கூல் போய் பையனா நான் பார்த்தது. ஹாரிங்டன் ரோட்ல கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல்ல படிச்சாப்ல, அந்த பிர்லாயிலா காலேஜ்ல இங்க படிச்சாப்ல, பிஎஸ்டில இங்க படிச்சாப்ல. பெரியார் நான் கவனம் செலுத்தின அந்த பையன் எப்படி கவனம் செலுத்த. அதுக்கு பிறகு பார்த்தா 2 கவுண்டர் நின்னாங்க, கண்ணப்பனும் யாரு கணேசமூர்த்தி. இப்படி எனக்கு பார்த்து அதுக்கு பிறகு 98க்கு பிறகும் 2001 வரை சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு பயணிச்சார். அப்பவுமே இந்த பையன் தலையெடுத்துட்டான். அப்பந்தான் இந்த மல்லை சத்யாலாம் வாராங்க. இவங்களுடைய வைகோவுடைய ஆதரவாளர்கள்லாம் இவங்களை சீராட்டுறாங்க, பாராட்டுறாங்க. பழைய ஆளுக்கு ஒவ்வொருத்தரா நாங்க வெளியே வர்றோம். 2001 என்ன நடந்ததுன்னா, கலைஞர்கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டாரு 21 சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு 2 பேரும் கையெழுத்து போட்ட பிறகு டெல்லிக்கு போறாரு, கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, சங்கரங்கோவில் தொகுதி நான் ஓட்டு போடணும், அதனால அந்த தொகுதி எனக்கு வேணும் அங்கிறார். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி தொகுதி, திருநெல்வேலி எங்களுடைய மாவட்டம் திருநெல்வேலியில சேரன் மகாதேவி, இந்த 2 தொகுதிக்கு மாற்றித்தாரப்பா. அதே மாதிரி சங்கரங்கோவில் தொகுதி வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இந்த கூட்டணிக்கு வரும்போது எனக்கு சங்கரங்கோவில் தொகுதி கொடுத்தா நான் வாரேன்னு சொல்லி ஒப்பந்தத்துல வந்தாரு. வைகோ அங்க நிக்க முடியாது. அதுல நான் வாசுதேவ நல்லூர் கொடுக்குறேன். வாசுதேவ நல்லூர் எப்படின்னா, திருவல்லிக்கேணியும் இது மயிலாப்பூர் இருக்கு இல்லையா, பார்டர், அடுத்த தொகுதி வாசுதேவ, அந்த தொகுதி அது ஒண்ணும் பாதகமே இல்லை, ஏத்திருக்கலாம். இந்த சேர்மாதேவிக்கு வைகோ விரும்புற தொகுதி நான் கொடுக்குறப்பா, 21 கையெழுத்து போட்டா 3 தொகுதி மாற்றி தந்துடுறப்பா. உடனே கலைஞருடைய கொடும்பாவி எரிச்சார். இந்த இடத்துல சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு, 2006ல நான் திருச்சி மாநாட்டுக்கு போகாம ஜெயலலிதா வீட்டுக்கு தப்பு பண்ணிட்டேன், போனது தப்புங்கிறார் இல்லையா, தப்புன்னு சொல்றாரு இல்லையா. ஆமா சொன்னாரு. 2001 கலைஞரை சங்கடப்படுத்தி 21 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு அவர் கொடும்பாவி எரிச்சு அந்த ஒப்பந்தத்தை முடிச்சு திமுக வெளியே வந்தீங்களா, அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் சொல்ற பாயிண்ட் சரியானா? சொல்றாரு, நான் திருச்சி மாநாட்டுக்கு போயிருக்கணும், திமுக மாநாட்டுக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு போன தப்பு விளைங்கிறாரு. ரைட்டு, சரி. இந்த 2006ல வரேன். 2006ல இங்க பல பேருக்கு தெரியாது, சொன்னா தான் தெரியும். 2006ல திருச்சியில மாநாடு, கட் அவுட், தோழமை கட்சி கட் அவுட் எல்லாம் வச்சாங்க, வைகோ கட் அவுட் இருக்கு. திருச்சி மாநாட்டுக்கு கலைஞர் வந்து ராக்போர்ட்ல புறப்பட்டு ட்ரெயின்ல புறப்பட்டு போகணும். நாளைக்கு ட்ரெயினுக்கு போறீங்க, நாளைக்கு மறுநாள் நான் ட்ரெயின் ஏறேன், ராக்போர்ட் திருச்சி மாநாட்டு வரேன் சொல்லிட்டு பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு கலைஞர் மறுநாள் ட்ரெயினை பிடிச்சி மாநாட்டுக்காக ஒரு நாளைக்கு முன்னாடி போயிட்டாரு. மறுநாள் அவர் எங்க இறங்குறாரு? திருச்சியில இருக்காரு. திருச்சியில விடிய காலம் 6 மணிக்கு இறங்குறாரு. அன்னைக்கு 6 மணிக்கு அவர் இறங்குறாரு, இவர் 10 மணிக்கு போயஸ் கார்டன் போயிட்டார். போயஸ் கார்டன் அந்த இடத்துல ஒரு சொல்றேன், இவரை வேலூர் ஜெயில எத்தனை ஒரு வருஷத்துக்கு மேல அந்த அம்மா வச்சது இல்ல, பாதுகாப்பு சட்டத்தில் வச்சது இல்லையா, போட்டோல வச்சது இல்லையா, வச்சது. வெளியே வந்தாரு. 2004 திமுகவோட கூட்டணி. இப்ப 2006 கலைஞரோட நெருக்கமா இருக்காரு. கலைஞரை செஞ்சுட்டு மாநாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஜெயில வச்ச ஜெயலலிதா கிட்ட 24 மணி நேரத்துல 35 சீட்டுக்கு ஒப்பந்தம் ஆக முடியுமா? நான் கேட்கிற கேள்வி. ஒரு ஒப்பந்தத்துல நானா இருந்திருக்கேன், சீட் ஷேரிங் ஒப்பந்தத்துல நான் தொடர்ந்து இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 10 சீட்டு 5 சீட்டுக்கும் கிட்டத்தட்ட 4 நாள் சிட்டிங் உட்கார்ந்து தான் வாங்க முடியும். நேரத்துல இவரு 35 சீட்டு வாங்கியிருக்க முடியும் ஜெயலலிதா கிட்ட. அப்புறம் கலைஞரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் வாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துவேன். அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா கிட்ட ஒரு சேனலை ஓபன் பண்ணி பேசிட்டு தான் இருந்திருக்கணும். அவை கரெக்ட். ஒரே நாள்ல ஒரு 18 மணி நேரத்துல 35 சீட்டு முடியுமா? அது முதல் நான் கூட்டணிக்கு வர்றேன், அங்க மாநாட்டுக்கு வர்றேன், கூட்டணியில இருக்கேன், மாநாடுல வந்து பேசுறேன், நான் ராக்போர்ட்ல ட்ரெயின்ல டிக்கெட் போட்டேங்கிறாரு. ஆனால் 18 மணி நேரத்துல இல்ல 20 மணி நேரத்துல
35 சீட்டு ஜெயலலிதா ஒப்பந்தம் உடனே போட முடியும், சந்திச்ச உடனே ஒப்பந்தம் போட முடியுமா? அப்ப நான் அதுக்கு முன்னாடியே பேசிட்டு ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கணும், கலைஞர்கிட்டையும் இப்படி ஏமாத்திருக்கணும். இதான அர்த்தம்? அப்படின்னா என்ன ஆமா. அதுக்கு என்ன காரணம்? 2001 நான் அதுக்கு என்ன சொல்றாரு? நான் ஒப்பந்தத்தை மீறி போயிட்டேன், அதுக்கு நான் வருத்தப்படுறேன்னு இது வரைக்கும் சொல்லல. 2006ல வருத்தப்படுறேன்னு சொன்னாரு. வருத்தப்படுறதுக்கு நீ கலைஞர்கிட்ட முதல் நாள் என்ன சொல்ற? நான் வாரேன்னு சொன்னா 18 மணி நேரத்தில் எப்படி 35 சீட்டு உங்களுக்கு கிடைக்கும்? 18 மணி நேரத்தில் பேசி ஒப்பந்தம் ஜெயலலிதாவை சந்திக்காமே ஒப்பந்தம் போடுறாரு, கையெழுத்து போடுறாரு. கண்டிப்பா சார். அப்படியே இடைத்தரகர்கள் யாராவது ஓபன் பண்ணி பேசியிருக்காருன்னு தான் அர்த்தம். பேசியிருக்காங்க தானே. அந்த விஜய் பாஸ்கர் இருக்கிறது எப்படி வந்தாரு உங்களுக்கு? ரகசியமா பார்க்க வேண்டிய என்ன இருக்கு? ஈசிஆர் ரோட்ல ஏன் பார்த்தீங்க? ஓகே. டெல்லியில நடராஜனை ஏன் ரகசியமா பார்த்தீங்க 2001? ஏன் நடராஜனை? சரி, ரைட், வாங்க. தென் கம் டு மூணாவது விஷயம். எனக்கு அவர் பேச்சுவார்த்தை இல்லை. என் மனைவி இறந்துட்டாங்க. இறந்த உடனே என் உறவினர் தான் வைத்து அவங்களும் அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து விசாரிக்க வந்தாங்க. அது பிறகு எனக்கு பேச்சுவார்த்தை இருந்தது. இது நடந்தது 2014 திமுக இருக்கேன். கலைஞர் எல்லாருமே அறிக்கை விட்டாங்க. என் மனைவி இறந்ததுக்கு எல்லாருமே அறிக்கை விட்டாங்க. எல்லா கட்சி தலைவரும் வந்தாங்க. நானு கலைஞர்கிட்ட டெய்லி போவேன், பேசுவேன். அவர் எனக்கு நெருக்கம். இப்படியா இருக்கும்போது 2015 நான் கலைஞர்கிட்ட பேசுறேன். வைகோ நல்ல விதமா இருக்காரு, உங்களை அடிக்கடி கேட்கிறாரு, உங்களோட பேசினா நல்லதே, அவரையும் நம்ம கூட்டுல சேர்த்துட்டா நல்லதே நான் தான் பேசுறேன் கலைஞர்கிட்ட. வேலையை பார்ப்பான். ஏன்பா அந்த ஆளை வந்து நிலையில்லாத ஆளை கூப்பிட்டு இங்க எங்க ஓடுறாள பார்த்து மரியாதையே 70, 80 இந்த மரியாதை இன்னைக்கு இருக்கா, அப்ப 90 இருக்க மரியாதை அவர் எதுப்பா கூப்பிட சொல்ற, பேச சொல்றேன். கலைஞர் எல்லா உரிமையும் எடுத்துக்கிடுவேன், நல்லா வச்சுக்குவாரு. சாப்பிடுறா, அவர் சாப்பிடும் போது நீ சாப்பிடலையா, சாப்பிட உடனே உட்கார்ந்து சாப்பிட, அந்த மாதிரி என்னைய வச்சு அந்த அளவு ஸ்டாலின் எனக்கு கிடையாது. பல விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்களா நான் பலது கலைஞருக்கு செஞ்சிருக்கேன். அந்த விஷயம் வாழ்க்கை குறிப்பில் எழுதுவாங்க. இப்படியா இருக்கும் பொழுது நான் 3-4 நாளா பேசுறேன். சரிப்பா, ஏப்பா உயிரை வாங்குறேன், சண்முகநாதனை கூப்பிட்டு நான் பேசுறேன். சண்முகநாதன் மேல வந்தார். அவர் இப்ப இல்ல உயிரோடு. இன்னைக்கு வைகோ இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுருங்க. வைகோட்ட போய் அண்ணா நான் தலைவர்கிட்ட பேசிட்டேன், உங்களோட பேசுறேன், உங்க ஒத்துக்கிறீங்களா? யார்கிட்ட? வைகோ விட்டேன். அதான் நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், பேசுறேன், தலைவர்கிட்ட பேசுறேன். மேல போறேன். நான் கோபால வரண்டாவில் உட்காந்து இவர்கிட்ட மேல போயிட்டு போட்டு கொடுக்க, வைகோ இருக்காரு. ஹலோன்னாரு. 9 வயசு ஆகுது, என்ன செய்ய, நீங்க தான் போயிட்டீங்களே இவர் சொல்றாரு. நான் வைகோ என்ன பேசுறான்னு தெரியாது இல்லையா? அவர் என்ன அண்ணே உங்களை பார்த்து 9 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆமா 9 வருஷம் ஆச்சு, நீங்க தான் போயிட்டீங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க ஓடி வெட்டிட்டு ஓடுறீங்க, நான் என்ன சொல்ல முடியும் சொல்லிட்டாரு. நல்லா இருக்கீங்களா மட்டும் ஒரு வார்த்தையை கேட்டு, சரி நம்ம முக தமிழரசு பையன் கல்யாணம், அந்த பையன் பேரு நடிகர் அருள்நிதி அண்ணா அறிவாலயத்தில் நான் ஸ்டாலின் முக தமிழரசு ராதாவை கூட அனுப்புறேன், ராதா கூட்டுறப்ப கல்யாண இன்விடேஷன் பத்திரிகை கொடுக்கணும், வர சொல்லுங்கண்ணா, நான் இருக்கேன் வீட்டுல. அவர் இருந்த நாள் ஸ்டாலினையும் முக தமிழரசு நான் கூட்டு போறேன். கூட்டு போன பத்திரிகையாளர் அத்தனை பேர் அங்க நிறைஞ்சிட்டாங்க. அவருடைய வீட்டுல அண்ணா நகர் வீட்டு நிறைஞ்ச உடனே தலைவர் பேரங்கல்யாணத்துக்கு ஸ்டாலின் தளபதி வந்திருக்கிறாரு, முக தமிழரசு வந்திருக்காரு. இப்படியா நிலையில நான் தலைவரை என்னைக்கும் கலைஞரை நேசிக்கிறேன் சொல்லிட்டு ஒரு சமிச்சை மாதிரி திமுக கூட்டணியில நீ இருக்க போற மாதிரி அவருடைய வார்த்தை ஜாலங்கள் இருந்தது. பத்திரிகையாளர் எல்லா பத்திரிகையாளரும் அப்கண்ட்ரி பத்திரிகையாளரும் வந்தாங்க. சரி, திருமணத்துக்கு வராரு. திருமணத்துக்கு வந்து நான் தான் அழைச்சிட்டு போய் மேடையில உட்கார வைக்கிறேன், நல்ல இருக்கையை போட்டு உட்கார வைக்கிறேன், சிறப்பா பேசிட்டு போறாரு. பிறகு கலைஞருடைய சகோதரி முக தமிழரசு, கலைஞருடைய சகோதரி முரசொலி செல்வம், முரசொலிமாருடைய அம்மா இறந்துட்டாங்க. வைகோ மாறாடியான்னு சொல்லிட்டு வராரு. அவரை கூட்டு போய் கலைஞர் பக்கத்துல உட்கார வச்சு 1 மணி நேரம் அவருக்கு ஆறுதல் படுத்துறாரு. இப்படியாக ஒரு திமுகவோட ஒரு உறவு வந்துருச்சு வைகோவுக்கு அங்கிற சூழ்நிலை 2015 இருந்தது. இப்படியாக இருக்கும் பொழுது இப்ப துரைசாமின்னு ஒரு திமுக போறாரு இல்லையா, இந்த அவைத்தலைவர் 350 கோடி எடுத்துட்டு போயிட்டாரு, ஒரு கட்டடத்தை எடுத்து போயிட்டாருல, அந்த கட்டட பிரச்சனை திமுகவுக்கும்
மதிமுக தொழிற்சங்கம் பஞ்சாலை தொழிலாளர்கள் கோவை மாவட்டத்தில் பார்த்தசாரதின்னு ஒருத்தர் திமுக தொழிற்சங்க தலைவர் 2 பேருக்கு கேஸ். இப்போ வைகோ என்ன சொன்னாரு, இதை கொஞ்சம் நமக்கு விட்டு கொடுக்க சொல்லுங்க மதிமுகவுக்கு, நீண்ட காலம் நம்ம கையில இருக்கு, இப்போ கேஸ் போட்டுட்டு இருக்காரு கலைஞர் அந்த அதை பற்றி சொன்னேன். அந்த கேஸ் கட்டெல்லாம் அடுத்து சண்முகநாட்டை கொடுத்து நான் கலைஞர்கிட்ட சொன்னேன். சரி அதை முடிச்சு சொல்றப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் உடனே பார்த்தசாரதியை வர சொல்லி என் வீட்டுக்கே இருந்து நான் உட்கார்ந்துருக்க சோஃபாலே அவருக்காக அந்த சோஃபால உட்கார்ந்தேன். வந்து மற்ற தளபதி அனுப்புனாரு, என்ன செய்யலாம் ஏதாவது நான் முடிச்சிடலான்னு சொன்ன உடனே அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் எடுத்து வைகோ ஒரு 10 மணி இருக்கும் காலையில, உங்க திமுக கூட்டணியில எனக்கு இருக்க முடியாது, நான் இருக்கல, கலைஞர் நான் கலைஞர்கிட்ட ஒரு பேச வச்சது கஷ்டப்பட்டு பேச வச்சிருக்கிறேன், சிரமப்பட்டு ஏன் அவர் ஓடி போவார்ப்பா பேச வைக்காதப்பான்னு சொல்லி அதை மீறி அவர்கிட்ட என் உரிமையை எடுத்துட்டு அவர்கிட்ட பேச வச்சிருக்கேன். ஆன உடனே இதை எப்படி நான் சொல்றது, திமுக பிறகு ஒரு 4 நாள் அப்படியே ரொம்ப மனசு சங்கடப்பட்டு எப்படி கலைஞர்கிட்ட சொல்றது, ஒரு வாட்டை அவளை மாட்டி விட்டாரேன்னு நினைச்சுக்கிட்டேன். பிறகு ஒரு நாள் விடிய கால் 6 மணிக்கு போன் பண்றாரு, பொண்ணை பண்ணிட்டு வாயா ஆனாரு. அப்பவே புரிஞ்சுக்கிட்ட சொல்றாரு, இதுதான் நீ திட்டுவாரு ஆன்னு போனேன். போனோம் நான் ஓட்டு சொன்னேன்ல, அந்த ஆளுக்கு பேசாத வராத, நமக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னேன். நீ தானப்பா பேச வச்ச, இது தேவையாப்பா எனக்கு, என்னை வேற யாரா என்னை இப்படி அவமானம் பண்ண முடியும், நீ எல்லாம் ஒரு பண்பா எப்படி இப்படி சூழ்நிலை பார்த்து செய்வேன் தெரியும், உன்னை நான் தப்பு சொல்ல, நீ நல்லதுதான் செஞ்ச, அவன் சொல்லிட்டு நாயை குளிப்பா இப்படியே சொன்ன, நாயை குளிப்பாட்டி நடுவுல வைக்க முடியாதுப்பா இப்படியே சொன்னாரு என்கிட்ட. நான் அப்படி அவர் மனசு கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப சகனமாய் போச்சு. அதுக்கு பிறகு அவருக்கு நோய்வாய்ப்பட்டார். அவர் இருந்த வரைக்கும் நான் திமுக இருந்தேன். அவர் இறந்த பிறகுதான் என்னை நீக்கினாங்க. அது இடைக்கால எனக்கு தான், இன்னும் முழுமையா நீ நீக்கல, சோகாஸ் கூட வரல. சோகாஸ் கேட்பாங்க, நீக்கியாச்சுன்னா வைகோவையோ யாரையோ நீக்கினாலும் கூட சோகாஸ் கொடுத்து உடனே இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு நீ நீக்கல. இப்படி அப்பவும் 2016 மக்கள் நல கூட்டணி, அப்ப மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த்ல நான் கம்யூனிஸ்ட் திருமாவளவன் போறேன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கு பிறகுதான் மக்கள் நல கூட்டணி வந்து அவர் தனி. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன சொல்ல போறாரு கலைஞர்கிட்ட, 2001 வெட்டிட்டு போனீங்க ஒப்பந்தம் போட்டு, 2007 ஒப்பந்தம் போட்டது தப்புங்கிறீங்க, நான் திருச்சி மாநாட்டுக்கு போனது தப்பு, போகாம கலைஞர் ஜெயலலிதா விட்டு கொடுத்தப்ப, அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி கலைஞரை வெட்டிட்டு போனீங்க இல்லையா, இந்த 3 தடவை நீங்க வெட்டிட்டு போறீங்க, இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க? 2006 18 மணி நேரத்தில் ஜெயலலிதா 35 சீட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படி முடிவானது? ஓபன் பண்ணியாலும் 18 மணி நேரம் முடியுமா? நானும் சீட் ஷேரிங்ல பல கமிட்டியில உட்கார்ந்து சீட் ஷேரிங்ல போயிருக்கேன். ஏடிஎம்கேட போயிருக்கேன், காங்கிரஸ் இருந்திருக்கேன், திமுகவோட சீட் ஷேரிங்ல போயிருக்கிறேன், பிஜேபியோட இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் சீட் ஷேரிங்னா குறைஞ்சபட்சம் 5-6 சிட்டிங் உட்காரும், கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் ஆகும். 18 மணி நேரத்துல 30 சீட் வாங்குறாருன்னா ஈசிஆர்ல போய் யார் சந்திச்சது, ஈசிஆர்ல நடந்த மர்மங்கள் என்ன, டெல்லியில் நடந்த மர்மங்கள் என்ன, 2014 மக்கள் நல கூட்டணிக்கு முன் திமுக வெட்டிட்டு வைக்க வெளியேற போய் நடந்த மர்மங்கள் என்ன, அந்த நேரத்துல எனக்கு அவர் பணமே கொடுக்கலன்னு திருமாவளவன் சொன்னார், ஞாபகம் இருக்கு? அவர் பிரச்சனை மக்கள் நல கூட்டணியில இவர் பணம் கொடுத்த திருமாவளவன் கண்ணாரு, திருமாவளவன் எனக்கு அவர் கொடுக்கல, 35 லட்சம் கொடுத்தாரு, கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து ஞாபகம் இருக்கு? அவங்களுக்கு பத்திரிக்கையாளர் பார்த்தா தெரியும். இப்படி எல்லாம் பல மர்மங்கள் இருந்தன. அதுக்கு யார் சம்பந்தப்பட்டாங்க என்று சொல்ல வேண்டும். இடப்பட்டதுல யாரு காரணம், அந்த காரணத்தை மதிமுக நடப்பது என்னன்னு தெரியும். இதா விடுதல் நான் பொதுவெளியில் சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ மதிமுகல ஒரு பிரச்சனை, அதுவும் அந்த வாரிசு அரசியல் பிரச்சனைகள், மத்த அரசியல் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்ப இவ்வளவு நேரம் அது விளக்கமா சொன்னீங்க. இப்ப பாமகலயும் வந்துட்டு பல்வேறு குழப்பங்கள் தொடர்ச்சியா இருக்கு. இப்ப மருத்துவர் ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், இவங்க 2 பேருக்கு இடையே வந்துட்டு மனக்கசப்பு காரணமா கட்சி 2ஆ உடைஞ்சிடுமோ அப்படின்ற செய்திகள் எல்லாம் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி சூழல்ல இது எதிர்கட்சிகளான கூட்டணிக்கு, குறிப்பா இப்ப அதிமுக கூட்டணிக்கு கேட்கிறேன், இது ஒரு பிரச்சனையா அமையாதா? ஏன்னா இல்ல என்னதான் வன்னியர் சமூக மக்கள் பாமக அடுத்து வந்துட்டு அதிமுகவை ஒரு ஆப்ஷனா பார்த்தா கூட, பாமக இல்லாம, அதுவும் ஒருங்கிணைந்த பாமக இல்லாம தேர்தலை சந்திப்பது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு இழப்பா தானே சார் இருக்கும்? நான் பாமக வந்து ரொம்ப கம்மியான 1% தான் போட்டு உங்களுக்கு சொன்னேன்.
அன்புமணி பக்கம் வந்தா 1%, ராமதாஸ் வந்தாலும் 1%. அது காலம் பதில் சொல்லும். அது ஒரு சிக்கலான விஷயம் இல்ல. எல்லாம் சேர்ந்து இந்த ஓட்ட திமுக போற ஓட்டர் விஜய் பிரிப்பாரு. அதே பிளஸ் பாயிண்ட் போதுமா? சரிங்க சார். கடைசியா ஒரு கேள்வி சார். இப்ப ஒருவேளை இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். கடந்த காலத்தில் அவர் நல்லா தான் பண்ணார், இல்லைன்னு சொல்ல. அங்கங்க ஊழல் இருந்தது. அது இல்லாமல் ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்த வேண்டும். இதுவே மக்களின் குரல், இதுவே தெய்வத்தின் குரல். ஓகே ஓகே சார். இது வரைக்கும் நான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஆனா பீஷ்மர் போயிட்டு எப்படி இந்த முள்ளு படுக்கையில அவரா போய் படுத்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த இன்டர்வியூல எல்லாரையும் போட்டு என்ன சொல்றது செஞ்சிட்டீங்கன்னு சொல்லணும். ஏன் அனுபவம் திருச்சி சிவாக்கு இருக்கா? ஏன் அனுபவம் கனிமொழிக்கு இருக்கா? ஏன் அனுபவம் டிஆர் பாலுக்கு இருக்கா? ஏன் அனுபவம் ஸ்டாலினுக்கு இருக்கா? ஏன் அனுபவம் கம்யூனிஸ்ட் புத்தரசன் இருக்கா? ஏன் அனுபவம் வைகோ பையனுக்கு இருக்கா? ஏன் அனுபவம் அன்புமணி ராமதாஸ் இருக்கா? காமராஜால் வளர்க்கப்பட்டவன், நெடுமாறனால வளர்க்கப்பட்ட லட்சியம், நேர்மை, உறுதி என்று அந்த களத்திலே ஏங்கினவன், நெருப்பு களத்திலே ஏங்கினவன். இல்லைன்னா விடுதலை புலிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு சகோதரனாக இருக்கப்பட்ட ஒன்னே ஒண்ணு இந்த இடத்துல பதிவு பண்ற வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்னிடம் சொன்னது, இந்திரா காந்தி உயிரோடு இருந்தார். அப்போ சொன்னாரு, எங்களுக்கு ஈழத்தை இந்திரா காந்தி அம்மா பெற்று தருவாங்க, நிச்சயமாக பெற்று தருவாங்க. எப்படி வங்கதேசத்தை இந்திரா காந்தி பெற்று தந்தார்களோ, கிழக்கு வங்கத்தை பிரித்து பங்களாதேஷை பெற்று தந்தார்கள், ஈழத்தை அம்மையார் பெற்று தருவார்கள் இந்திரா அம்மா. எங்களுடைய துர்கா தேவி, எப்படி வாஜ்பாய் துர்கா தேவியே வருக நாடாளுமன்றத்துக்கு கூப்பிட்டார் இல்லையா, வங்கதேசம் எங்களுடைய பிரேடே வருக, எங்களுடைய பெருமையே வருக என்னும் ஜனசங்கத்துடைய எதிர்கட்சி தலைவர் பாராட்டினார் இந்திரா காந்தி. அந்த வகையில் எங்களுக்கு ஈழத்தை பெற்று தருவார். அந்த ஈழம் பெற்று தரும் போது சிவப்பு கம்பளத்தில், பலாலி விமான நிலையத்தில், யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் இந்திரா காந்தியை வரவேற்பேன். அண்ணன் எம்ஜிஆர் முதலமைச்சரை வரவேற்பேன். அடுத்து எங்களுக்கு உடனிருந்து பல சிக்கலுக்கு உள்ளான அண்ணன் நெடுமாறனை வரவழைப்பேன். அடுத்து உங்களை வரவழைப்பேன். அனிதா பிரதாப், உங்களுடைய தோழி பத்திரிகையாளர் அனிதா பிரதாப்பை வரவேற்பேன். அந்த இடத்துல வைகோபாலசாமி அவர் சொல்லல, புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உண்மை நடந்தது. இது இவரு அந்த அளவு எனக்கு பெருமை இருக்குல்லம்மா, வேற என்ன வேணும் எனக்கு? தகுதியே தடை. முட்டாப்பைகளுடைய அந்த கரகாட்டக்காரங்க கூட போய் நான் ஆட சொல்றீங்களா? இல்ல கிளவுனோட நான் ஆட சொல்றீங்களா? நான் எனக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, எனக்குன்னு தான் எனக்கு, அதுவே எனக்கு போதும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் முன்னாள் இந்நாள் கிடையாது. ஆனால் வரலாற்றில், நான் தமிழக வரலாற்றில் என்னை யாரும், நான் போட்ட பொதுநல வழக்கு பல்வேறு பணிகளை யாரும் மறுக்க முடியாது. காவேரி, முல்லை பெரியார், நதிநீர், கண்ணகி கோவில் எல்லாத்திலும் உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து 20 வழக்கு கொடுத்துருக்கேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அது போதும். நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சருங்கிறது எனக்கு தேவையில்லை. ஒரு கட்சிக்கு அடிமையாக, ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக இருக்கிறது, இதுவே எனக்கு போதும். நிறைவாக வாழ்கிறேன், நிறைவாக இருக்கின்றேன். நான் இழந்தது என் இளமை, என்னுடைய காலங்கள் எவ்வளவோ, என் பொன் பொருள், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு இழந்திருக்கேன். இருந்தாலும் நான் நிம்மதியாக இருக்கின்றேன். இதுவே எனக்கு போதுமானது. கண்டிப்பா சார். காமராஜர் அவர்களை வந்துட்டு நான் பார்க்கலனாலும் வந்துட்டு அவர் கூட அந்த பயணிச்ச விஷயங்கள் எல்லாம் சொல்றப்போ, நானே அங்க இருந்து காமராஜர் அவர்களோட பயணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தீங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு இது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட, தலைவர்கள் கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கும். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ வந்துட்டு அதே மாதிரி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது கூட யாரையுமே விட்டு வைக்காம நடுநிலையா இருந்து எல்லாரையுமே சாடிட்டீங்கன்றதான் சொல்லணும். இவ்வளவு நேரம் இடம் வலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார்.